கூகுளுக்கு மை வெப்சைட் இஸ் லைவ் அண்ட் ரெடி டு ரேங்க்னு சிக்னல் கொடுக்க போற ப்ராசஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். த்ரூ சைட் மேப் சப்மிஷன் அண்ட் கூகுள் சர்ச் கன்சோல் மூலமா எஸ்இஓ பிராக்டிகலா அப்ளை பண்ற சீரீஸ்ல இன்னைக்கு டே 3. சைட் மேப்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா உங்க வெப்சைட்டோட ஃபுல் ரோட் மேப் மாதிரி இருக்கும். பேஜஸோட நேம், ஸ்ட்ரக்சர், கண்டென்ட் எல்லாம் ஒரே XML ஃபைல்ல இருக்கும். இது கூகுளுக்கு உங்க வெப்சைட்ல என்ன பேஜஸ் இருக்குன்னு புரிய வைக்கிற ஷார்ட்கட். எக்ஸாம்பிள், உங்க வெப்சைட்ல 10 பேஜஸ் இருந்தா சைட் மேப் ஃபைல்ல அந்த 10 பேஜஸோட லிங்க்ஸும் லிஸ்ட் ஆகி இருக்கும். சோ கூகுள் பாட்ஸ் வந்தா அந்த மேப்பை ஃபாலோ பண்ணிட்டு உங்க வெப்சைட்டோட எல்லா பேஜஸையும் ஸ்க்ரால் பண்ணும். சைட் மேப்பை கிரியேட் பண்ண சூப்பர் டூல்ஸ் இருக்கு. நான் பர்சனலி யூஸ் பண்ண டூல்ஸ் வேணும்னா டூல்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, டிஎம்ல ஷேர் பண்றேன். ஜஸ்ட் உங்க வெப்சைட் யூஆர்எல்ல இந்த டூல்ல பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் சைட் மேப் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகும். ஒன்ஸ் சைட் மேப் ரெடி ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஜெனரேட் பண்ண சைட் மேப்பை உங்க வெப்சைட்லயும் அண்ட் சர்ச் கன்சோல்லயும் அப்லோட் பண்ணணும். இதுதான் கூகுளுக்கு சிக்னல் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும்னு நாளைக்கு வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் ஃபீட்ல வரும்னா தெரியாது.